அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய அன்பை பெற வேண்டும். அவனுடைய அன்பு நமக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் வேறு ஏதும் நமக்கு தேவையில்லை. அல்லாஹ்வுடைய அன்பு மாத்திரம் நமக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் உலகத்தில் எல்லாம் கிடைத்துவிடும், நாளை மறுமையிலும் எல்லாம் கிடைத்துவிடும். எனவே அந்த வல்ல ரஹ்மானுடைய அன்பை பெறக்கூடியவர்களாக, அவனது அன்புக்கு சொந்தக்காரர்களாக நாம் ஆக வேண்டும். அன்புக்குரியவர்கள், அதற்கு அல்லாஹ் பல வழிகளை நமக்கு வைத்திருக்கின்றான். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அந்த அன்பை பெறுவதற்குண்டான வழிகளை நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். சொல்லி காட்டியது மாத்திரமல்லாமல் அதை தங்களது வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்ந்து காட்டியும் சென்றிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் அருள்மறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், வஅல்கைது அலைக மஹப்பத்தம் மின்னி வலிதுஸ்னா அலா ஐனி என்பதாக அருள்மறையாம் திருமறையிலே வல்லர் ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றான். மேலும் மூசாவே, நீர் என் கண் முன்னால் வளர்க்கப்படுவதற்காக உம்மின் மீது அன்பை நாம் பொழிந்தோம் என்பதாக வல்லர் ரஹ்மான் சொல்லி காட்டி, இப்படி வல்லர் ரஹ்மானுடைய அன்பை பெறக்கூடியவர்களாக, அவனது அன்புக்கு சொந்தக்காரர்களாக நாம் ஆகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அன்னை ஆயிஷா அம்மையார் அவர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை குழந்தையாக பார்த்த பொழுது, குழந்தையாக பார்த்த அந்த மாத்திரத்திலேயே அவர்கள் மீது அன்பு செலுத்த ஆரம்பித்து விட்டார்கள். குழந்தையாக வருகின்றது, அதை கையில் எடுத்ததும் அதன் மீது அளவு கடந்த அன்புகளை செலுத்த ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கு நேர்மாறாக இருந்தான் ஃபிரௌன். அதற்கு நேர்மாறாக இருந்தான் ஃபிரௌன். அவர் அந்த அம்மையாருடைய கணவர், ஃபிரௌனுடைய மனைவிதான் அன்னை ஆசியா அம்மையார். அவர்களது கணவர் அதற்கு நேர்மாறாக இருந்தார். எவ்வாறு என்று சொன்னால், ஆண் குழந்தை பிறந்தது என்று சொன்னால் அதையெல்லாம் கொன்று விடுங்கள் என்று பணியாளர்களுக்கு உத்தரவிடக்கூடியவராக இருந்தார். அதை செயல்படுத்தி கொண்டும் இருந்தார்கள். ஆயிரக்கணக்கான ஆண் குழந்தைகளை கொல்லக்கூடியவர்களாக, கொன்று குவிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்புக்குரியவர்கள் அன்னை ஆசியா அம்மையார் அவர்கள் அந்த குழந்தையை தூக்கியதும் அதன் மீது அளவு கடந்த அன்புகளை செலுத்தினார். அது மாத்திரமல்ல, ஃபிரௌனும் அதை ஏற்றுக்கொண்டான் என்பதாக சொல்லப்படுகிறது. இங்கே இதுதான் நமக்கு தேவை. ஆண் குழந்தைகளை எல்லாம் கொள்ளுங்கள் என்று உத்தரவிடக்கூடிய ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை பார்த்ததும் அவர்களை ஒன்றும் செய்யவில்லை என்பதாக நாம் பார்க்கின்றோம். காரணம், அன்புக்குரியவர்களே, வல்ல ரஹ்மான் அந்த குழந்தையின் மீது அன்பு செலுத்தக்கூடியவனாக, வல்ல ரஹ்மான் அந்த குழந்தையின் மீது அன்பு செலுத்தக்கூடியவனாக, அவனது பிரியம் அந்த குழந்தையின் மீது இருப்பதன் காரணமாக உலகத்தில் உண்டான அனைத்தும் அதை புரியப்படக்கூடியதாக இருந்தது என்பதாக நாம் பார்க்கின்றோம். பால் கொடுப்பதற்காக செவிலித்தாய்கள் வந்தார்கள். அனைவரும் அந்த குழந்தையை கொஞ்ச ஆரம்பித்து விட்டார்கள். அனைவரும் அந்த குழந்தையை வாங்கி தூக்கி கொஞ்ச ஆரம்பித்து விட்டார்கள். பெரியவர்களிலிருந்து சிறியவர் வரை அனைத்து மக்களும் அந்த குழந்தையின் மீது, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மீது அளவு கடந்து பிரியம் வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். காரணம், வல்ல ரஹ்மானுடைய பிரியம் அந்த குழந்தைக்கு இருக்கின்றது. அதன் காரணமாக இந்த உலகத்தில் உள்ள அனைவர்களும் அதை நேசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். எனவே இப்படி வல்ல ரஹ்மானுடைய பிரியம் நமக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் உலகத்தில் அனைவர்களது பிரியமும் நமக்கு கிடைத்துவிடும், அனைவர்களுடைய அன்பும் நமக்கு கிடைத்துவிடும். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பிரியத்தை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்ருத் மன்னன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறிகின்றார். அவ்வாறு தூக்கி எறியக்கூடிய அந்த சமயத்தில் வானத்தில் உள்ள வானவர்களெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவரிடத்தில் வந்து கேட்கின்றார்கள், உதவி வேண்டுமா, கூறுங்கள், உங்களுக்கு உதவி செய்வதற்கு தயாராக நாங்கள் இருக்கின்றோம் என்பதாக வானத்தில் உள்ள வானவர்கள் எல்லாம் கேட்ட பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் என்ன சொன்னார்கள்? இந்த இடத்துல
இந்த இடத்துல நிறுத்திருப்பவனும் அவன்தான், இதிலிருந்து என்னை காப்பாற்றுபவனும் அவன்தான். எனவே அவன் உதவி எனக்கு கிடைத்தால் போதும், அந்த வல்லர் ரஹ்மானுடைய உதவி எனக்கு கிடைத்தால் போதும், உங்களது உதவி எனக்கு தேவையில்லை என்பதாக அங்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வல்லர் ரஹ்மான் மீது அசைக்க முடியாத அன்பு வைத்திருந்தார்கள். இந்த இடத்துல அவன் நிறுத்தியிருக்கின்றான், இதிலிருந்து காப்பாற்றுபவனும் அவன்தான். எனவே அந்த வல்லர் ரஹ்மானுடைய அன்பு எனக்கு கிடைத்தால் போதும், அவனது பிரியம் எனக்கு கிடைத்தால் போதும் என்பதாக, அவனது உதவியே நான் எதிர்பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றேன் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இவ்வாறு அசைக்க முடியாத அன்பு வைத்திருந்ததின் காரணமாக வல்லர் ரஹ்மான் அவர்களை நேசிக்க ஆரம்பித்தான், அவர்களுக்கு உதவி புரிந்தான் என்பதாக நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்கினியவர்களை இப்படி அசைக்க முடியாத அன்புக்கு சொந்தக்காரர்களாக நாம் வல்லர் ரஹ்மான் மீது வைக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால், அந்த வல்லர் ரஹ்மான் நம்மின் மீது அன்பு செலுத்தக்கூடியவனாக அவனது அன்புக்கு சொந்தக்காரர்களாக நாம் ஆக முடியும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. ஒரு பெண்மணி பாலூட்டு கொண்டிருந்தால் திடீரென்று குழந்தையை காணவில்லை, துடித்தால் பதறினாள், கத்தினால் கதறினால் அழுது கொண்டிருந்தால், அன்புக்கினியவர்களை கொஞ்ச நேரத்திற்கு பிறகு குழந்தை கிடைத்து விட்டது, நெஞ்சோடு அணைத்து கொண்டார், குழந்தையை வாரி அணைத்து நெஞ்சோடு அணைத்து கொண்டார். இப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபா பெருமக்களை பார்த்து சொன்னார்கள், கேட்டார்கள், அன்பு தோழர்களே, இந்த குழந்தையை அந்த தாய் நெருப்பிலை இடுவதற்கு பிரியப்படுவாளா என்பதாக கேட்டார்கள். யார் ரசூலல்லாஹ், எப்படி பிரியப்படுவாள்? இந்த அளவுக்கு நேசம் கொண்டிருக்கக்கூடிய, இந்த அளவுக்கு பிரியம் கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தையை எப்படி நெருப்பிலை தூக்கி எறிவாள்? ஒருபோதும் அதை செய்ய மாட்டாள் யார் ரசூலல்லாஹ் என்பதாக சஹாபா பெருமக்கள் சொன்ன பொழுது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இது போன்றுதான், இதைவிட பன்மடங்கு அதிகமாக, இந்த ஒரு தாயினுடைய அன்பை விட பன்மடங்கு அதிகமாக வல்லர் ரஹ்மான் மக்களாகிய மனிதர்களாகிய நம்மின் மீது நேசம் கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். அவனது நேசம் அதிகமாக நம்மின் மீது இருக்கின்றது, நம்மை அதிகமாக நேசிக்கக்கூடியவனாக வல்லர் ரஹ்மான் இருக்கின்றான். அந்த நேசத்திற்கு பொருத்தமானவர்களாக, தகுதியானவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதைதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் வருகின்றது. அன்புக்கினியவர்களை இப்படி வல்லர் ரஹ்மான் நம்மை நேசிப்பதற்கு தயாராக இருக்கின்றார். அந்த நேசத்தை பெறுவதற்குண்டான தகுதி உள்ளவர்களாக நாம் இருக்கின்றோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்புக்கினியவர்களை வல்லர் ரஹ்மானுடைய அன்பு கிடைத்து விட்டது என்று சொன்னால், ஈரு உலகிலும் சரி, இந்த உலகிலும் சரி, நாளை மறு உலகிலும் சரி, நாம் தான் வெற்றியாளர்கள். எனவே அப்படிப்பட்ட வெற்றியாளர்களாக நாம் ஆகுவதற்கு வல்லர் ரஹ்மானுடைய அன்பை பெறக்கூடிய நல்லடியார்களாக நானும் நீங்களும் ஆகுவதற்குண்டான ஒரு தௌஃபீக்கை வல்லர் ரஹ்மான் கொடுத்தருள வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.